வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன வணக்கம். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து அந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து, அதாவது 24,279 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் சைடுவேஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் ஒரு கேப்பை வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணனால மார்க்கெட் இந்த அப்சைடு போணுச்சு. அதே போல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம் 24,363. இது இந்த இடம் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே தொட்டால் மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது மேலே தொட்டு இறங்கினாலும் கீழே வந்து இந்த பையிங் வாய்ப்பு இந்த இடத்துல எல்லோ ஜோனில் கொடுத்துருந்தோம். அப்படி ஒரு வேளை இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட வந்து அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே வந்தால் மார்க்கெட் சைடுவேஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த கண்டிஷனில் இதில் நடக்கலை. மார்க்கெட்டு ஓப்பனே இதுக்கு மேலே தான் கொடுத்தாங்க. அதாவது நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் கொடுத்தாங்க. அதில் நம்ம கொடுத்த டார்கெட் வந்து 24,600. அந்த 600 தொடில் கிட்டத்தட்ட 591 ஹை எவ்வளவு 592 8 பாயிண்ட்டுக்கு முன்னாடி அந்த ரவுண்ட் ஃபிகர்னால மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடுவேஸ் இருந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக போணுச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கிரீன் கலராக போடாமல் ரெட் கலர் போடாமல் க்ரீனாக போட்டிருக்கேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் 51,996 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அந்த 52,400 மேலே மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்கும். மார்க்கெட் எதிர்பார்ப்பு வந்து இந்த கிட்டத்தட்ட 53,000 அந்த ஆல் டைம் ஹையருக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் நம்ம கொடுத்த இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 52,817 அதோட நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட். சரி, ஓகே. இது எதிர்பார்த்த அளவுக்கு நான் இன்றைக்கி எதிர்பார்த்தது பேங்க் நிஃப்டி தான் பெருசாக எதிர்பார்த்தேன் நிஃப்டியோட. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி போகல, நிஃப்டி தான் போயிருக்கு இது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளோசிங் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அதனால் புல்லிஷாக போனாலும் க்ளோசிங் வந்து வீக்காக இருக்குது. சரி, ஓகே. நம்ம நிஃப்டிலேருந்து திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லிலேருந்து பார்ப்போம். வீக்லி கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம இந்த இடம் சொல்லியிருந்தோம் ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய புல்லிஷ் கேண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன புல்லிஸ், அடுத்தது சின்ன புல்லிஸ். இப்போ பார்த்திங்கன்னா மொமெண்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன சொல்லுவாதுன்னா, கிட்டத்தட்ட அடுத்த வாரம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது. சரி, ஓகே. அது வீக்லி கேண்டில் அப்படி தான் இன்ஃபார்ம் பண்ணது. நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த கேண்டில் லோ தான் ஆக்சுவலாக நம்ம ஸ்டாப் லாஸ் மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் விழுக வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேண்டில் லோ இது வரைக்கும் பிரேக் பண்ணி க்ளோசிங்கே இல்லை. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் போட்டுருவோம். 24,207 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் பண்ணி க்ளோசிங் இது வரைக்கும் வைக்கல மார்க்கெட். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பிரேக் பண்ணி க்ளோசிங் மேலே தான் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி க்ளோசிங் அந்த மாதிரி இருந்தாலும் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி க்ளோசிங் வந்து வீக்காக தான் இருக்குது. இது ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க வீக்காக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,592 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,650 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 24,700 800 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,473 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24,402 24,366 எல்லோ ஜோனாக வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,290 24,193 24,141 24,056 இவ்வளோ தேவைப்படாது போட்டிருக்கேன். சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எல்லோ ஜோன் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா அந்த 24,402 366 இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து 650 தாண்டினா மட்டும் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா இந்த இடத்துல வந்து புல்லிஷ் வரது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு வந்து இந்த இடம் வந்து பையிங்கான ஏரியா இந்த எல்லோ ஜோன் மட்டும்தான். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 24,650 தாண்டினா தான் அடுத்தது பையிங்கை பற்றி யோசனை பண்ணலாம். அதுக்கு இடையில வந்து மார்க்கெட்டில் பையிங் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைய திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி வால்டைல இப்படி மேலேயும் கீழேயுமா கிட்டத்தட்ட
பாயிண்ட்ஸை பார்த்தோம்னா ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 24,600க்கும் 24,400க்கும் 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே பெரிய மூவ்மெண்ட்ஸ் கீழே தொட்டால் மேலே போகும், மேலே தொட்டால் கீழே போகும். அந்தமாரி மார்க்கெட்டுக்கு தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸோட இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், ஆனால் பெரிய மூவ்மெண்ட்ஸாக இருக்கும். அதாவது 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதை தொட்டால் கீழே வரும், கீழே தொட்டால் மேலே போகும். அது மாதிரி இருக்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் அந்த டே கேண்டில் செட்டப்பும் அப்படி தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு பக்கம் வீக்காக இருக்குது, அதை பார்ப்போம் அடுத்து. ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு. திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி தான் நல்ல ரேஞ்சில் இருக்க மாதிரி இருக்கும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி கேண்டில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ நிஃப்டியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டிலாகவே இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தான் சொல்லலாம். இந்த கேண்டில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார்னு கிளியராக சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கு கீழே தான் க்ளோசிங்கே கீழே தான் வச்சுட்டாங்க. இந்த கேண்டில் பாடியோட கீழே தான் இருக்குது. ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் க்ளோசிங் இது கீழே இல்லை. அது இதுக்கு வந்து வீக்லியை கம்பேர் பண்ணுறப்ப இது வீக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம டேயில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஹேமர் போட்டிருந்தாங்க. அதை பற்றி பார்த்தா நல்ல ஒரு புல்லிஸில் இருக்கணும். மார்க்கெட் ஒரு புல்லிஸில் முடிச்சிருந்தா பரவாயில்ல. மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக அங்கேயே முடிச்சிட்டாங்க. எங்கே ஓப்பன் ஆச்சு அங்கேயே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 8 பாயிண்ட். எங்கே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே ஓப்பன் ஆச்சு அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு. கிளியராக டோஜி போட்டுருக்காங்க. இந்த டோஜி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த ஹேமருக்கு மேலே இந்த டோஜி போட்டால் இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் பையிங் தான் இருக்கும். இது நிஃப்டி மாதிரி இது இண்டிகேட் பண்ணுது. இன்றைக்கி போனால் ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில தான் நாளைய மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திங்கக்கிழமை மார்க்கெட். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. இப்போ முதல்ல டேயோட லோவில் ஃபஸ்ட்டு ஒரு போட்டுப்போம். அது ரொம்ப முக்கியம். ஓகே, அதாவது 52,170ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,400 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,582, அதுக்கடுத்து 52,794, 53,028, 53,191, அதுக்கடுத்து 53,308 வச்சுருக்கோம். சப்போர்ட்னு பார்த்தோம்னா 52,171, 52,075 அப்படிங்கிறது எல்லோ ஜோனில் வரும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,877, 51,749, 51,562, 51,232 வரைக்கும் போட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் இவ்வளோ தான் தேவைப்படாது. கச்சமச்சான் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா எந்த ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா ஒரு எல்லோ ஜோன் போட்டுறேன். இந்த எல்லோ ஜோனுக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு எல்லோ ஜோன் தான் போட்டாகணும். அது ஒரு கோடை போட்டுறேன் என்னன்னு சொல்லாமல். இதுக்கு இடையில இந்த எல்லோ ஜோன் நாளைய திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடம் தாண்டினா தான் அடுத்த வெப்சைட் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது தாண்டது வாய்ப்பு கம்மி தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதில் இந்த எல்லோ ஜோன்லேருந்து பையிங் இருக்கும். சாரி, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது 52,000க்கும் 52,600க்கும் இடையில தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் தான் இதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது கீழே தொட்டால் மேலே போகும், மேலே தொட்டால் கீழே வரும். இந்த மாதிரி தான் நிஃப்டியும் காட்டுது. பேங்க் நிஃப்டி அதே ஸ்டைலில் தான் இருக்குது. எப்போ வந்து இந்த 52,800 பிரேக் பண்ணுதோ, இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வந்து இப்போ போன ஆல் டைம் ஹை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே போடல இது வரைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒருவேளை இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபால் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் நம்ம ஃபால்னு எடுத்துக்க முடியாது. இந்த சப்போர்ட் அது 51,877க்கு கீழே வந்தால் மார்க்கெட் இறங்கிறதுன வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடையில இறங்க வாய்ப்பு. இந்த இடம் வந்து ஒரு கிளியராக சொல்லிக்கிற இடம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கான செட்டப் இந்த இடத்துல இல்லை. அதை போல் இந்த மூமெண்ட்ஸ் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கெல்லாம் வேலை இருக்காது. இதுக்கு மேலே வேலை இருக்க மாதிரி தெரில. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 52,075 இருக்குது. அந்த 52,000லேருந்து 52,100ன்னு வச்சோம். 52,100லேருந்து 52,600 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே அப் சைடு. கீழே தொட்டால் மேலே போகும், மேலே தொட்டால் கீழே வரும். அதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.